நீங்க ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ரிட்டையர்மெண்ட் பத்தி ட்ரீம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க ப்ராபபிளி யோசிச்சு பார்த்திருப்பீங்க. நம்மளுடைய பிஎஃப் அதாவது ப்ராவிடென்ட் ஃபண்டை வித்ட்ரா பண்ணி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமே ஃபார் ஹையர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு. பட் அது பண்ணலாமா இல்லையான்றதை எந்தவித ஹைப் இல்லாமல் ஜஸ்ட் ஃபேக்ட்ஸோட இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் பண்ணி சொல்கிறேன். வாங்க. ஹாய், வெல்கம் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வேர்ல்ட் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸோட கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறதுக்காக தான் நம்ம சேனல் இருக்குது. ஸோ பிஎஃப்ன்றது ஜஸ்ட் அனதர் சேவிங்ஸ் ப்ராடக்ட் கிடையாது. இது உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் லைன். எவ்ரி மந்த் உங்கள் சேலரியிலேருந்து ஒரு சங்க் அண்ட் அதே மாதிரி உங்கள் எம்ப்ளாயர்ட்டேருந்து ஒரு ஈக்குவல் அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சிடுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்ட்டு. ஸோ இது குவைட்லி க்ரோ ஆகுது, பேக் பை த கவர்மெண்ட், அண்ட் இது உங்களுக்கு ஸ்டேபிள் ப்ரெடிக்டபிள் இன்ட்ரெஸ்ட் இயர் ஆஃப்டர் இயர் கொடுக்குது. ஸோ பிஎஃப்ஐ நீங்கள் ஒரு ஸ்லோ பட் ரிலையபிள் ட்ரெயின் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இது ஃபார்முலா வின் ரேஸ் ஒன்றும் வின் பண்ண போகிறதில்ல, ஆனால் உங்கள் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஷனை சேஃப்லி உங்களை போய் கொண்டு இறக்கிடும். ஸோ இதே நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணுறீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஒரு ரோலர் காஸ்டர் மாதிரி. ஷோர் த்ரில்லிங்காக இருக்கும், பட் ஒரு சேஃப் ட்ரெயின்லேருந்து ஜம்ப் ஆஃப் பண்ணி நீங்கள் ஒரு ரோலர் காஸ்டரில் போய் நம்ம குதிப்போமா? எஸ்பெஷலி ஒரு ஃபினான்ஷியலி க்ரூஷியல் டெஸ்டினேஷனுக்கு நம்ம போயிட்டு இருக்கும் போது இல்லை. ஸோ பிஎஃப் ரிட்டர்ன் ரொம்ப லோவாக இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். We get it. இப்போ 7 to 8% இன்ட்ரெஸ்ட் பிஎஃப் கொடுக்கறதுன்றது இஸ் நாட் எக்ஸைட்டிங். எஸ்பெஷலி இப்போ இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகிட்டே இருக்குது, மெடிக்கல் பில்ஸ் அதிகமாகுது, அண்ட் ரிட்டையர்மெண்ட் ப்ராபப்ளி 25 to 30 இயர்ஸ் வரைக்கும் போகலாம். ஸோ டீல் என்னன்னா, ஜஸ்ட் பிகாஸ் உங்களுடைய சேஃப்டி நெட் ஃப்ளாஷியாக இல்லைன்றதுக்காக அதை டியர் டவுன் பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் உங்கள் ட்ரெயினுக்கு ஒரு செகண்ட் இன்ஜினை பில்ட் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 30ஸ்லையோ இல்லை உங்கள் 40ஸ்லையோ இருக்கீங்க, இன்னும் ரிட்டையர்மெண்ட்க்கு ஜஸ்ட் 10 to 20 இயர்ஸ் தான் இருக்குன்னா யூ ஹேவ் டைம். அந்த டைம் தான் உங்களுடைய சூப்பர் பவர். ஸோ ஒரு ஸ்மார்ட் பிளான் நான் சொல்கிறேன். ஸ்டெப் நம்பர் 1, ரோலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ பிஎஃபோட ரோல் பார்த்தீங்கன்னா அது ஒரு செக்யூரிட்டி பிளாங்கெட், சேஃப் டெப் பேஸ்ட் ஸ்டெடி க்ரோத் கொடுக்கும். அண்ட் மியூச்சுவல் ஃபண்டோட ரோல் பார்த்தீங்கன்னா அது ஒரு க்ரோத் என்ஜின், ஈக்விட்டி பேஸ்ட் அண்ட் மார்க்கெட் ட்ரிவன் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். நமக்கு ரெண்டுமே தேவை, ஒன்று இதுவா இல்லை அதுவான்ற ஆப்ஷன் கிடையாது. ஸ்டெப் நம்பர் 2, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் க்ரோத்காக ஆட் பண்ணுங்க. நீங்கள் மல்டி கேப் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் ஸ்ப்ரெட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டெபிலிட்டி ப்ளஸ் க்ரோத் கிடைக்குது. அண்ட் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜருக்கு அக்ராஸ் செக்டார்ஸ் அண்ட் மார்க்கெட் கேப்ஸ் பேஸ்ட் ஆன் கரண்ட் கண்டிஷன்ஸ் ஷிஃப்ட் பண்ணிக்கிற அந்த ஃப்ரீடம் அதில் இருக்குது. ஏன் இந்த கேட்டகரி சொல்கிறேன்னா, இந்த கேட்டகரிஸ் ஹிஸ்டாரிக்லி உங்களுக்கு ஒரு 8 to 10 இயர்ஸ் பீரியட் நீங்கள் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா 11 to 14% வரைக்குமே ஆனுவலைஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் இதில் டைவர்சிஃபிகேஷன் ப்ளஸ் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட்டும் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது, வித்தவுட் த ஸ்ட்ரெஸ் ஆஃப் பிக்கிங் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ். ஸ்டெப் நம்பர் 3, காம்பவுண்டிங்கும் அதோட மேஜிக்கை பண்ண விடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குவாலிட்டி மியூச்சுவல் ஃபண்டில் 25 இயர்ஸ்க்கு பர் மந்த் நீங்கள் 10,000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஆவரேஜ் 12% ரிட்டர்னில் நம்ம கால்குலேட் பண்ணாலும் உங்கள் எஸ்ஐபி 1.6 crore வரைக்கும் க்ரோ ஆகும். திஸ் இஸ் கால் காம்பவுண்டிங் அட் ஒர்க். எப்படி இப்போ ஒரு ஸ்னோபால் வந்து ஒரு மவுண்டெயின்லேருந்து கீழே இறங்க பெருசாகிட்டே போகுமோ, அதே மாதிரி காம்பவுண்டிங்குமே ஒவ்வொரு டேர்ன்லையுமே இட் வில் கெட் பிகர் அண்ட் ஃபாஸ்டர். நீங்கள் எவ்வளோ இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக இந்த எஃபெக்ட் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் இந்த நேரத்தில் பிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் இட் வில் க்ரோ சைலண்ட்லி. ஸோ உங்களுக்கு கேரண்டீட் கேபிட்டல் ப்ரிசர்வேஷன் இது கொடுக்கும். ஸ்டெப் நம்பர் 4 என்னன்னா, பேலன்ஸ் யுவர் போர்ட்ஃபோலியோ ஸ்மார்ட்லி. உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் ஹை ரிட்டர்ன்ஸ் வேணும்னா அசட் அலோகேஷன் தான் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஒரு லாங் டேர்ம் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு நான் ஒரு சாம்பிள் ஸ்பிளிட் சொல்கிறேன். நீங்கள் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்காக 60 to 70% ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் பிஎஃப் பிபிஎஃப் மாதிரி டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் 20 to 30% அலோகேட் பண்ணலாம். இது சேஃப்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். அண்ட் எமர்ஜென்சி ஷார்ட் டேர்ம் நீட்ஸ்க்காக 5 to 10% லிக்விட் ஃபண்ட் இல்லைனா ஷார்ட் டேர்ம் டெப்டில் நீங்கள் அலோகேட் பண்ணலாம். ஸோ இதை உங்களுடைய ஏஜ், ரிஸ்க் ப்ரொஃபைல் அண்ட் எவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிராஷ் அப்போ ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் இட் வில் ஆல்சோ என்ஷோர் ஸ்டெடி ப்ராக்ரஸ். ஸ்டெப் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கைடன்ஸ். இது எல்லாமே நம்ம தனியாக ஃபிகர் அவுட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்கள் லைஃப் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரிட்டையர்மெண்ட் ரோட் மேப்பை கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் மார்க்கெட் மூவ் ஆக அதே மாதிரி அவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ரீபேலன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் உங்களை டவுன் டர்னில் காமாக இருக்கவும் அண்ட் எமோஷனல் டிசிஷன்ஸ் எடுக்க அவாய்ட் பண்ணவும் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் 30 இயர்ஸ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்டை டிஐஒய் கெஸ்ட் ஒர்க்கில் பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் அ ரிஸ்க் வர்த்
டேக்கிங். பட் நீங்கள் கேட்கலாம், நான் பிஎஃப் வித்ட்ரா பண்ணி ஐ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரெஷ் இல்லையா? நீங்கள் பண்ணலாம், பட் நீங்கள் பண்ணணுமா? அதுதான் கொஸ்டின். ஏன்னா நீங்கள் இப்போ இயர்லியாக பிஎஃப் வித்ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் சேஃபஸ்ட் அசர்ட்டில் நீங்கள் காம்பவுண்டிங்கை ஸ்டாப் பண்ணிடுறீங்க. அண்ட் சப்போஸ் நீங்கள் 5 இயர்ஸ்க்கும் கம்மியாக ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா யூ ட்ரிகர் டாக்ஸஸ். அண்ட் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் குஷனை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறதுனால லேட்டர் இயர்ஸில் இட் வில் ஃபோர்ஸ் டிபெண்டன்ஸ். ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட் பிகாஸ் இன்னைக்கு மழை பெய்யலன்றதுக்காக நம்ம அம்பர்லாவை வந்து விற்ற மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் கேஷ் கிடைக்குது, பட் அப்புறமா அந்த ஃபினான்ஷியல் ஸ்டார்ம் வருது அப்படின்னா வாட் வில் ப்ரொடெக்ட் யூ? ஸோ அந்த ப்ரொடெக்ஷனுக்காக தான் நம்ம இதை மாதிரி சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோலேருந்து ஃபைனல் இன்சைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிஎஃப்பை வித்ட்ரா பண்ணி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு போல்ட் டெசிஷனாக இருக்கலாம், பட் இது ஷார்ட் சைட்டட் டெசிஷனாகவும் இருக்கலாம். ஸோ இன்ஸ்டெட் நீங்கள் உங்களோட பிஎஃப்பை ஒரு நான் நெகோஷியபிள் ரிட்டையர்மெண்ட் பேஸாக ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். அண்ட் உங்கள் வெல்த்தை ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலியமாக ஆக்சிலரேட் பண்ணலாம். அண்ட் ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ண ஒரு கிளியர் அசட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஃபினான்ஷியல் பிளான் ஜஸ்ட் சர்வைவ் மட்டும் ஆகாது, இட் வில் த்ரைவ். ஸோ கோல் என்னன்னா, இட் வாஸ் நாட் டு பிக் பிட்வீன் சேஃப்டி அண்ட் க்ரோத். ரெண்டுமே என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு லைஃபை கிரியேட் பண்ணுறது தான் இந்த மெயின் கோல். ஸோ நீங்கள் ரெடியாக ஒரு பர்சனலைஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பிளானை, அதுவும் பிரைட் பேலன்ஸோட பிஎஃப் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு, அப்போ எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல போய் இன்னைக்கே எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டிசர்வ் பண்ணுற மாதிரி ஒரு ரிட்டையர்மெண்ட்டை நம்ம பில்ட் பண்ணலாம், விச் இஸ் செக்யூர், ஸ்டேபிள் அண்ட் ஃபுல் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபினான்ஷியல் இன்சைட்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.